நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். சாத்தூர் மாரியம்மன் கோயிலில் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். இந்த வரலாறை நாங்கள் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிடணும், இந்த அம்மனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக நாங்கள் வீடியோ பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 கிடா போட்டுட்டு வந்தோம். அப்போ நாங்கள் வந்து 2 கிடாயும் சமையல் பண்ணி நாங்கள் எங்களுக்கு அதில் வந்து விவரம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாத்துக்கும் அன்னதானம் மாதிரி போட்டு அப்போ எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வேனில் ஒரு 20 வயசு பையன் 2 சின்ன அவங்கக்கிட்ட தம்பி நாங்கள் இப்படி அன்னதானம் போடுறோம் சாப்பிட வாங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவோ நானும் தாங்கி சொன்னோம். அந்த பையன் வந்து கேட்கல. அப்புறம் நாங்களும் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்போம். சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவ போகிறாங்க. 2 பிள்ளைங்களுக்கு வந்தாங்க. கழுவி கொடுக்கணும், குழம்பு எல்லாம் சோறெல்லாம் எடுத்துட்டு கழுவி கொடுக்கணும்னு சொன்னோம். அப்போ அவங்களும் அதை குழம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவ போயிட்டாங்க. இந்த பையன் வந்து எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதுபோல் வந்து ஒரு தூக்குவலி, பெரிய பொருள் தூக்குவலி மூடியில் ஒரு மூக்கு இலை போட்டு அந்த மூக்கு இலையில கொண்டு வந்து மூடியோட என் கையில் விட்டு போட்டு இதில் எனக்கு கொஞ்சம் குழம்பு தாங்கன்னு சொல்லி என் கையில் கேட்டோன்னே எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம 2 கிடா வெட்டி அன்னதானம் பண்ணியும் இந்த பையனுக்கு வந்து நம்ம குழம்பு கேட்டானே கொடுக்க முடியலையே, நம்மளுக்கு இது என்ன சோதனைன்னு சொல்லி என் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. 2 கிடா கொண்டு அப்புறம் என் பொண்ணு வந்து அப்போ 1 வயசு நான் கையில் வச்சுருந்தேன். அப்புறம் தம்பி கொண்டா அப்படின்னு சொல்லி அந்த இலையோட அந்த மூடியை வாங்கிட்டு போய் அந்த லேடிகிட்ட போய் எனக்கு கொஞ்சம் குழம்பு வைங்க அப்படின்னு சொன்னோம். என்னம்மா கேட்குறீங்க, நீங்கள் தானே தந்தீங்க, எனக்கு இல்லை 2 பசங்க சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டாங்க, அதனால தாங்க. உடனே அந்த அம்மாவும் நல்ல 2 கை குழம்பு பொடி குழம்பு கறி குழம்பு எடுத்து இந்த இலையில மூடியில் வச்சு என்கிட்ட தந்தாங்க. நாட்டு கொண்டு வந்து அந்த பையனுக்கு வந்து கொடுத்தேன். அவங்க வாங்கிட்டு போனாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெரிய சொத்து கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதோட மேலே எனக்கு 1 மாசமா மனசுக்குள்ள அந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே இல்லை. எனக்கு நம்ம அந்த பையனுக்கு அந்த குழம்பை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்போ எங்களுக்கு வந்து நம்மளை வந்து சோதிச்சு பார்த்தா இவன் வந்தாலே 2 கிடாயை வெட்டி நம்மளுக்கு படப்பு போடாமல் இவன் சாப்பிட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த அம்மனுடைய சோதனையில தான் அந்த பையன் இலையில வந்து எனக்கு குழம்பு போட்டது. அதுல இருந்து நான் முடிவெடுத்தேன், நாங்கள் வந்து இனிமேல் இங்கே போனோம்னா படப்பு போட்டு சாமி கும்பிடுவோம்னு சொல்லி அதே மாதிரி நாங்கள் இப்போ வருஷம் ஃபுல்லாக இல்லை வந்து படப்பு போட்டோம். படப்பு போட்டு தான் சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பாடு பண்ணிட்டு போவோம். இது என் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் பிள்ளைங்க அப்படின்னு இப்போ எல்லாருமே வந்து இந்த அம்மனுக்கு வந்து படப்பு போட்டு சாப்பிட்டு கிடா வெட்டி எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து அன்னதானம் மாதிரி பண்ணிட்டு போகிறோம். அங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடணும்